வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி ஃபெடரல் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். இந்தியாவுடைய தற்போதைய பொருளாதார நிலை குறித்து இந்த கட்டுரை அலசி ஆராயுது. பத்திரிகையாளர் பார்சா வெங்கடேஸ்வர ராவ் இதை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு ஃபெடரல் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்தியாவுடைய தற்போதைய பொருளாதார நிலை, எதிர்காலத்தில் அது சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து இந்த கட்டுரை பேசுது. படித்தா கொஞ்சம் அச்சமாக கூட இருக்குது. மே 11 ஹைதராபாத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரையில் பல்வேறு வலியுறுத்தல்களை அவர் முன்வைத்திருந்தார். அதை ஒட்டி தான் அந்த கட்டுரை பேசுது. ஒரு பொது முடக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோமா, ரொம்ப அருகிலேயே, அதை தான் இந்த கட்டுரை வலியுறுத்துதா? இந்த கட்டுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல பார்க்குறாருன்னா, எப்போவுமே ஒரு அரசனுடைய தலைமையில் இருக்கிற ஒருத்தர் மக்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வீழ்ச்சியோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வருதோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதை தான் அப்படின்னா பார்க்குறாரு. நீங்கள் கொரோனா முன்னாடி வரும்போது கூட அந்த கொரோனா காலத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அவர் ஏதாவது பேசுவார். அதை தான் அவர் சொல்ல பார்த்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் விலைவாசின்னு சொல்லலை, நீங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், செலவீனத்தை குறையுங்க, நீங்கள் இந்த மாதிரி தங்கம் வாங்குறதுனா அதை அதிகம் வாங்க வேண்டாம், முதலீட்டு தங்கத்தில் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பல அறிவுரைகள் கொடுத்துருக்காரு. நீங்கள் காரில் போகிறனா சேர்ந்து கார் பூலிங்கில் போங்க, டீசல் அதிகம் செலவு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம 85% டீசல் பெட்ரோல் நாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது, நமக்கு அந்த நிலைமை இல்லை. இந்த போர், அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த அந்த மேற்காசிய போர்னால என்ன ஆயிருக்கு, நம்மளால் இறக்குமதி பண்ண முடியல. அதனால அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக சொல்கிறார் அவர். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி அதுலேயும் நானும் நம்புகிறேன், இது ஒரு விஷயமே ஒரு காரணம் இல்லை. பொருளாதாரம் சீர்குலைந்துருக்குன்னு இதனாலேயே தான் இல்லை, போர் மட்டும் காரணம் இல்லை. இது ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல வருடமாக இது நாம் அதை நோக்கி தான் போயின்னு இருக்கோம். அந்த நிலைமை இப்போ கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில் வந்துடுது. எப்போவுமே ஒரு 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 ப்ராப்ளம் மேனேஜபிள் சுச்சுவேஷன் வர வரைக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பெரிய அதுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தோடனே அது கொஞ்சம் கையிலேருந்து வெளியில் போக மாதிரி விஷயம் ஆகலாம். அதனால இப்போ பொருளாதாரம் கொஞ்சம் நிஜமாகவே கொஞ்சம் மோசமான நிலைக்கு நோக்கி தான் போயின்ட்டுருக்கு. ஆனால் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஃப்ளேஷன், விலைவாசி அது கண்ட்ரோலில் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, நாம் வெளியிலேருந்து வர முதலீடுனுடைய அளவு அதுவும் ரொம்ப அதிகம் இல்லை, சரியாக தான் இருக்குது. அது 2% மேலே போகக்கூடாது, அதுக்கு குறைவாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே நாட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் பல கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6% வருடாத்தில் நமக்கு வருடம் வளர்ச்சி விகிதமும் சரியாக இருக்குது. அந்த பொருளாதார வேறிய குறிக்கேடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சரியாக தான் இருக்குது. ஆனால் அதை தவிர அதுக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை தான் எப்போ வேணால் வெடிக்கலாங்கிற ஒரு விஷயம். ஆனால் அது எதனால் அப்படி ஆகிடுச்சுன்னா, இந்த ஒரு பெட்ரோல் டீசலினுடைய காரணங்கள். இது நம்மளால் இறக்குமதி பண்ண முடியல. இறக்குமதி பண்ண காசு இருந்தால் கூட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது நல்ல அளவு இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் ஒரு இடத்துல கட்டுரையாளர் என்ன சொல்கிறாருன்னா, உலகின் வலிமையான பொருளாதாரத்தில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. இந்த பொசிஷனில் இருந்துட்டு இந்த மாதிரி நாம் அச்சப்பட தேவையில்லை, இந்த மாதிரியான வலியுறுத்தல்களை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன ஒரு தரப்பு நாம் வளர்ந்த நாடை நோக்கி போயிட்டுருக்கோங்கிற ஒரு ஸ்லோகன் வச்சுருக்கோம். நாம் அதை நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாகவே நாம் வளர்ந்த ஒரு நாடாக ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அது ஒரு தொலைநோக்கி பார்வை. இன்னிலேருந்து ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம். ஆனால் தொடர்ந்து இந்த அரசு பாஜக சொல்லிகிட்டே வருது இல்லையா, நாம் வளர்ந்த நாடை நோக்கி போயிட்டுருக்கோம், வளர்ந்த நாடுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. அது ஒரு ஸ்லோகன் தான் அது. அது தவிர நம்முடைய வளர்ச்சி விகிதம் உலகத்துலேயே ரொம்ப வேகமாக நம்ம வளர்கிற ஒரு பொருளாதாரம்னு சொல்ல, அதுவும் சரியான ஒரு இது இல்லை. இது நிஜத்துக்கு அப்பால் அந்த மாதிரி இல்லை. நம்மளை விட ரொம்ப ஸ்பீடாக போகிற எக்கானமி பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் அது இத்தோப்பியா நம்பர் 2. நீங்கள் பர் கேபிட்டா இன்கம்னா ஒரு தனி நபர் $1
இதில் பார்த்துட்டுனா நீங்கள் நாம் ரொம்ப கீழே 19வது இடத்துல வரோம் நாம். ஆனால் இங்கே வந்து அது ஏன்னா அவர் ஒரு தேர்தலுக்கு பிறகு இன்னொரு தேர்தல், அதுக்கு பிறகு இன்னொரு தேர்தலாக ஜெயிச்சுக்கிட்டே வரார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 அவருக்கு ஒரு பின்னடைவு நடந்தது. அது வந்து பார்லிமெண்ட்ரி போல்ஸில் மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் கடைசியில் நடந்தது வந்து இப்போது வங்கத்தில் நடந்தது, எல்லாத்துலேயுமே பாஜக வந்து பெரிய ஒரு சின்ன இது இல்லை, வெற்றி இல்லை, மாபெரும் வெற்றியோடு வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு விதமான அவங்களுக்கு வந்து அதுலேயே நிறைய ஒரு நேரம் செலவழித்து அதையே நிறைய பண்ணிட்டாங்களோ, இதை வந்து சரியாக கவனிக்கலையோங்கிற ஒரு விஷயம் இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு. கட்டுரையாளர் ஒரு இடத்துல இந்த அரசை ரொம்ப சாடும் விதமாக சொல்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா போர், அமெரிக்கா ஈரான் போர், இதில் எந்த ஸ்டாண்டுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்கிற விதமாக அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முனைப்போடு இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்து செயல்பட மாட்டேங்குதுன்னு ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். நான் அதோட எனக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அதுதான் இதுக்கு முன்னாடி வந்து நேரு காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு நேரு ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உலக விஷயத்தை பற்றி இவ்வளோ வந்து உங்கள் பொருளாதாரம் இவ்வளோ இதுவாக இருக்குது, பின்தங்கிய நாடு நீங்கள் எங்குமே இல்லை, ஆனால் உலக இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒப்பீனியன் சொல்லலைன்னு முன்னாடி இருந்திருக்கோம். அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நேரு சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வளர்ந்த நாடாக ரொம்ப நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு குரல் இருக்குது, அந்த குரலில் நாங்கள் வந்து உலக இதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நாம் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை பார்த்துன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய நாடு நாம் தான். இப்போ சைனாவை பின்தள்ளிட்டோம். இப்போது பல விஷயத்தில் பார்த்துன்னா நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடாக உங்களுக்கு ஆசையும் இருக்குது, நாம் வந்து ஒரு வளர்ந்த நாடாகணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் ஒரு ஸ்லோகனாகவும் வச்சுருக்கீள். ஆனால் அப்படி இருக்குன்னு நீங்கள் பாகிஸ்தான் முயற்சிக்குது, அமெரிக்கா ஈரான் இடையே சுமூக பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்க. அதை நிறைய பேர் இங்கே வந்து அதை ஒரு இதுவாக எடுத்துனாங்க, உதாசீனமாக பண்ணாங்க முன்னாடி. ஆனால் அதனுடைய விளைவு பாருங்களேன், எல்லா தேசமே பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறதுன்னு அதை பற்றி கவனிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடம் தான் இருந்தது நம்ம தேசத்துக்கு. ஆனால் உலக அமைதிக்கும் பொருளாதாரத்திற்கும் நேரடி நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு கட்டுரையாளர் சொல்கிறார். ஆமாம், ஏன்னா எந்த தேசத்துலேயுமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி இருக்குன்னு, அதே மாதிரி உலகத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி இருந்தால் தான் உலகனுடைய எக்கானமியும் க்ரோ ஆகும். இது மாதிரி அதுவும் ஒரு மிக வளர்ந்த ஒரு நாடு அமெரிக்கா, அதுவும் ஒரு எந்த தேசத்துலேயே ஒரு நல்ல ஒரு அதிகம் எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற ஒரு நாடாக இருக்குங்க ஈரான். இதில் போர் முற்றிலுமாக அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு ஏசியத்தை கம்ப்ளீட்லி அதில் வந்து இது பண்ணிட்டார். அதனால என்ன ஆயிருக்குன்னா, இது உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆயிடுது. இல்லை, இந்தியாவுக்கு என்ன தயக்கம்? இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனைனா பாதிக்கப்பட்ட நாடு பக்கம் நிற்கிறதுல இந்தியாவுக்கு ஏன் தயக்கம்? எனக்கு தோன்றது நீங்கள் வந்து அது பொலிட்டிக்கலி எடுத்த சில விஷயம். நம்ம வந்து இப்போ யார் கூட நிற்கிறோம்? இஸ்ரேலோட தான் நம்மளுடைய நீங்கள் அதை பார்த்துட்டுலாம் எங்கே நிற்கிறோம் நாம்? இப்போ 70,000 மக்களும் ஏதோ அதில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நான் ஒன்றும் பேசுவதில்லை. காசாவில் அது வந்து இது மாதிரி இருந்திருக்காது. நம்ம தேசத்துக்குன்னு ஒரு மாரல் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு மாரல் இது இருந்தது. நாம் வந்து பணக்காரன் இல்லாட்டா கூட ஒரு மாரல் ரைட் இருந்திருக்கு. வாஜ்பாய் கூட ப்ரோ பாலஸ்தீன் நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஸோ நாம் இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்ததுனால இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பீஸ் இல்லை வந்து நாம் வந்து போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பலவீனமாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டோமோன்னு அவருக்கு ஒரு ஐயம் அதில் தான் சொல்கிறார் அவர். ஏன்னா பீஸ்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து போர் வேண்டாம், வலிமை குன்றியவர்களாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்களாங்கிற ஒரு இதுவாகிடுது. இப்போ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோமாங்கிறது தான் அவர் சொல்ல பார்க்குறாரு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.